लेसन 6 रीडिंग कॉम्प्रिहेंशन पेज नंबर 50 இருக்கு. யஹ் சின்ஹன் அசோக் ஸ்தூப் கா உபரி பாக் ஹே. இந்த சின்னம் அசோக ஸ்தூபத்துடைய உபரி பாகம், அதாவது மேல் பாகம்னு சொல்றாங்க. இஸ்மே இதுல சின்ஹோன் கி 3 மூர்த்தியாங் சாம்னே தேக்தி ஹே. இதுல சிங்கத்துடைய 3 ஃபேஸஸும் சாம்னே தேக்தி ஹே, முன்னாடி தெரியும், முன்பகுதியில தெரியும். இஸ்கே நீச்லே பாகமே இதோடைய கீழ்ப்பகுதியில் ஏக் சக்ரா ஹே, ஒரு வட்டம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சக்ராக்கே தோனோன், சக்ராக்கே 2 பக்கமும், சக்கரத்துடைய 2 அதாவது வட்டத்துடைய 2 பக்கத்துலையும் கோதே பைல் ஒரு ஹாத்திக்கே மூர்த்தியோங் ஹே, குதிரை காளை மாடு மற்றும் யானையுடைய மூர்த்தியோங் ஹே, அதாவது ஃபேஸஸ் இருக்கு. இன் சாரி நீச்சேகா மத்லப், இந்த எல்லாத்துடைய மீனிங் என்ன அப்படின்னா ஹம் யோன் லகா சக்தே ஹே, நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு, அதாவது என்ன அர்த்தம்னா இந்த விஷயங்கள் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சின்ஹ் வந்து கம்பீர்தா, அதாவது கம்பீரத்துக்கான அடையாளம், உதார்த்தா அதாவது கைண்ட்னஸ்க்கான அடையாளம், அவுர் சக்திகா தியோதக் ஹே, அதாவது சிங்கம் கம்பீரம், அப்புறம் நல்ல மனப்பான்மை இருக்கு இல்லையா, நல்ல கருணை மனப்பான்மை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தியோட அடையாளமாக இருக்குது. தியோதக் அப்படின்னா அடையாளமாக இருக்குது, ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். துன்யாமே சப்சே பஹாதுர் ஜான்வர் சிங் ஹி ஹே. துன்யாமே அப்படின்னா உலகத்திலே, சப்சி பஹாதுர்னா எல்லாத்த விடையும் ரொம்ப பிரேவான அனிமல் சிங்கம் தான். யஹ் ஜங்கிள் கா ராஜா கஹலதா ஹே. யஹ் ஜங்கிள் கா ராஜா, இதை காட்டுடைய ராஜா அப்படின்னு கஹலதா ஹே சொல்கிறாங்க. இஸ் தர இதே மாதிரியே ஏக் நஹி, ஒன்று இல்லை, சார் சிண்டோன் கி மூர்த்தியோங் ஹமாரே ராஜர சின்ஹோன் மேகே, அதாவது ஒன்று இல்லை 4 சிங்கத்துடைய மூர்த்தியாங்க, அதாவது 4 சிங்கத்துடைய ஃபேஸஸ் நம்மளுடைய ராஜ சிங்கத்தில் இருக்குது. ஓகே, நம்மளுடைய நேஷனல் எம்ப்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யஹ் ஜங்கிள் கா ராஜா இருக்குது. நெக்ஸ்ட்டு கோதே சாரி துன்யாமே பாயா ஜாத்தா ஹே, அதாவது கோதே அப்படின்றது குதிரைகள் இருக்கு இல்லையா, அது உலகத்திலே ரொம்ப ஸ்பீடானது அப்படின்னு சொல்கிறாங்க. புராணி ஜமானேமே, அந்த காலகட்டத்தில் ஜப் ரயில்காடி யா மோட்டார் காடி நஹித்தி, ரயில் வண்டியோ இல்லை மோட்டார் வண்டியோ இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோடா ஹி சப்சே தேஜ் அவுர், கோடை தான், அதாவது குதிரைகள் மட்டும்தான் சப்சே தேஜ், எல்லாத்தை விட வேகமானதும். அண்ட் பதியா சவாரி மான ஜாத்தா ஹே, பதியா அப்படின்னா வயதானவர்கள், சவாரி மான ஜாத்தா ஹே அதாவது வயசானவங்களா இருக்காங்க இல்லையா, இளமையானவங்களும் வயசானவங்க எல்லாமே அதில் தான் சவாரி பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. இஸ்லியே இதனால தான் கோதே கோ தேஜ்கா சின்ஹன் மான் சக்தே ஹே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கோதைன்றது குதிரை வேகத்தோட அடையாளமும், சிங்கம் பிரேவ்னஸோட அடையாளமும் கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாரே ராஷ்டிர சின்ஹோன் மே கித்தனே சின்ஹோன் கி மூர்த்தியாங் ஹே, நம்மளுடைய நேஷனல் எம்பளத்தில் எத்தனை சிங்கத்துடைய ஃபேஸஸ் இருக்குது. ஹமாரே ராஷ்டிர சிங்கோன் மே சார் சிங்கோன் கி மூர்த்தியாங் ஹே, நம்மளுடைய ராஷ்டிர சிங்கத்தில் சின்ஹனில் 4 சிங்கத்துடைய ஃபேஸஸ் இருக்குது. சின்ஹ் கின்கா தியோதக் ஹே, சிங்கம் எதோடைய அடையாளமாக இருக்குது, எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சின் கம்பீர்தா உதார்த்தா ஒரு சக்திகா தியோதக் ஹே, சிங்கன்றது கம்பீரத்துக்கும் கைண்ட்னஸுக்கும் நெக்ஸ்ட் சக்தியுடைய அடையாளமாக திகழுது. கோதே கோ கிஸ்கா சின்ஹன் மான் சக்தே ஹே, கோதே கோ கிஸ்கா சின்ஹன் மான் சக்தே ஹே, அதாவது கிஸ் கோதே அப்படின்னு குதிரைகள் எந்த சின்னத்தோட அடையாளமாக திகழுது. கோதே கோ தேஜ் கா சின்ஹன் மான் சக்தே ஹே, கோதேன்றது குதிரைன்றது வேகத்தோடைய அடையாளமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான்.